அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் தேவ சமூகத்தில் கூடி வந்து அவரை நோக்கி பார்க்கும்படியாக, ஆண்டவர் இயேசுவை துதிக்கும்படியாக தேவன் நமக்கு அருளுகிற மேலான கிருபைகளுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு நம்ம நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஒரு சில பாடலின் வரிகளை பாடி நம்ம ஆண்டவர் இயேசுவை துதிக்க போகிறோம். அப்படி கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக அடியவர்களாகி எங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த நல்ல கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் டாடி. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாக பாதுகாத்தீரே. இந்த புதிய மாதத்தை கண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே. நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம்ப்பா, நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம்ப்பா, நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எத்தனை நல்லவர் நீர், எத்தனை வல்லவர் நீரப்பா, எத்தனை அற்புதர் ஆண்டவரே. எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் தெய்வம் நீர் அல்லவோ, எங்களுக்கு ஜெயம் கொடுக்கும் தெய்வம் நீர் அல்லவோ. வல்லமை மகிமை ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் அவர் அல்லவோ. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடுக்கிறவர் அவர். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அற்புதமாக நம்மை நடத்தினாரே. உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடுத்தாரே, உங்களையும் என்னையும் உயர்த்தினாரே, நேர்த்தியாக நடத்தினாரே. அப்பா, நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் எங்களை தாழ்த்தி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை கத்து தருவீராக. இந்த மாதத்துக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை கத்து தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் டாடி. நீர் அற்புதர் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளின் உயர்வுகளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து வருகிறது. உயர்வுகளை கண்டடைய கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது படிப்பாக இருக்கலாம், அது உத்தியோகமாக இருக்கலாம் ஆண்டவரே. நன்மையான ஈவுகள் இந்த மாதத்துல நாங்க கண்டுகொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நம்முடைய சமூகத்துல கெஞ்சுகிறேன். கர்த்தர் சேகரப்படினால் நமக்கு நன்றி. வல்லமை உண்டு முடிய நாமத்தினாலே, அற்புதங்கள் உண்டு முடிய நாமத்திலே உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, வெற்றிகள் உண்டாவதாக. கர்த்தர் சேகரப்படினால் நமக்கு நாங்க நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அடியனை மறைத்து அடியனோடும் இணைகிற அன்பு சகோதர சகோதரிகளோடும் பிள்ளைகளோடும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு அருமையான
கருத்து செறிந்த ஒரு சிறப்பு பாடலை என்னுடைய மனைவி பாட கேட்போமா? உன்னை காக்கிறவர் உறங்காதவர்,
அருமையான ஒரு கருத்து சிறந்த பாடலை பாட கேட்டோம். அந்த வரிகள் நம்மோடு கூட பேசி இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இப்பொழுது கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடும் எங்களோடும் பேசும் என்று கேட்போமா? ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, செயல்படுகிற பாத்திரங்களாக கர்த்தர் எங்களை மாற்றிவிட வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் செய்கிறபடினால் நன்றி. அடியனை மறைத்து அடியனோடும் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளோடும் கர்த்தர் தெளிவாய் உடைய வார்த்தைகளை ஆண்டவரே தொனிக்க செய்ய வேண்டும் என்று, விளங்க செய்ய வேண்டும் என்று உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். கர்த்தர் செய்கிறபடினால நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் விரும்புகிற காரியம், விடுதலை கொடுக்கும் இயேசு என்கிற தலைப்பில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள் என்று சொல்லி அருமையாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை நினைப்பூட்டுகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் வீட்டுக்குள்ள நுகத்துக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாதபடிக்கு கிறிஸ்து நமக்கு உண்டாயிருக்கிற சுயாதீன நிலைமை, ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிற விடுதலையை பெற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருந்து அதிலே நீங்களும் நானும் பயணப்படுவதற்கு அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. சதமாய் ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அடிமைத்தனத்துல கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. நீங்களும் நானும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலே விடுதலையை பெற்று சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் நேர்த்தியாக அதை காண்பித்து கொடுக்கும்படியாக சில வசனங்களை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். யோவான் 3ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோமே. ஆனா என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ள மாட்டிக்கொள்ளாதபடிக்கு குமாரன் இயேசு தருகிற விடுதலையினால பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்படி நீங்களும் நானும் அப்படி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில, மறுபடியும் பிறக்கிற அனுபவத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கிற வேளையில ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படியான கிருபைகளை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறது. என் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. விடுதலை கொடுக்கிறவர் ஆண்டவர் இயேசு. இன்னும் நேர்த்தியாக யோவான் 8ஆம் அதிகாரத்துல 36வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்ப்போமே. என் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. குமாரன் இயேசுவினால் மாத்திரம்தான் உங்களுக்கு எனக்கு விடுதலை. இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். The deliverance comes from the Lord. Hallelujah. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில விடுதலை ஆண்டவர் இயேசுவின் மூலம் மாத்திரமே. The deliverance comes from Lord Jesus Christ alone. ஆண்டவர் இயேசுவின் மூலமாகவே உங்களுக்கு எனக்கும் விடுதலை. இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில உண்டோ? இயேசுவை அறிந்தும் அறியாத போல் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே. ஆனா இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை இதை முதல் முறையாக நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சகோதரனை சகோதரியே, இயேசு உங்களையும் நேசிக்கிறார். விடுதலைக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஹல்லேலூயா.
சத்தமாய் ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்கிறவர். உங்களையும் என்னையும் அவர் நேர்த்தியாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில அவர் ஜெயத்தை கொடுக்கிறவர் என்பதை என் வேதம் அருமையாக காண்பித்துக் கொடுக்கிறது. அதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு வசனத்தை தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கும்படியாக விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நம்முடைய கண்களை திருப்புவோம். ஏன்னா 55, 56, 57 வசனங்களை வாசிக்கிறேன். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். குமாரன் ஒருவரே உங்களுக்கும் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. குமாரனால் விடுதலை பெற்ற மாத்திரம்தான் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அவர் ஒருவரே உங்களுக்கும் எனக்கும் பாவத்தின் மீதும் சாபத்தின் மீதும் ஜெயம் கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. சேர்ந்து இந்த பாடலின் வரிகளை சேர்ந்து பாடுவோமா? நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடு. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடு. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். சேர்ந்து பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த தோணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன். ஆனந்த தோணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் தோத்திரம். வாழ்நாளெல்லாம் தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. குமாரன் ஒன்று மாத்திரமே உங்களுக்கும் எனக்கும் விடுதலையை கொடுக்க முடியும் என்பதை என் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. ஒருவேளை ஹல்லேலூயா நீங்க சொல்லலாம், ஆண்டவர் இயேசுவே எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்க சாட்சி சொல்லுவனமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்திருக்கலாம். ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, என்னுடைய வாழ்க்கையில பாவமே இல்லை, சாபமே இல்லை அப்படி சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? அப்படி சொல்றவங்க யாராவது உண்டா? இருந்தா அப்படி இருக்கிற இடத்துல கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலவீனங்களும் குறைவுகளும் இந்த உலகத்துல கடைசி மூச்சு விடுகிற வரைக்கும் உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள வாழும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள வாழ அர்ப்பணிக்கிற பொழுது குமாரன் இயேசு தருகிற விடுதலையை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ மனிதர்களை இந்த உலகத்துல பொல்லாத சத்துரு பல வழிகளில கட்டி வைத்திருக்கிறத பவுல் கலாத்தியருக்கு எழுதும் பொழுது அருமையாக சொல்லுகிறார். அந்த வசனத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 19, 20, 21 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பிள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இங்க ஒரு பெரிய பட்டியல் போடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த பாவ பட்டியலோட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நானும் வாழ்வோமே ஆனா, இந்த பாவ பட்டியலோட ஏதாவது ஒரு பாவம் எட்டி பார்க்குமே ஆனா, நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. அதைத்தான் என் வேதம் அழுத்தமாக சொல்லுகிறது. ஆகவே இந்த மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை குறைவுகள் இல்லாதபடிக்கு இவைகள் மீது நீங்க ஜெயம் கொள்வதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருப்பாரேனா மிக்க மகிழ்ச்சி, மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஏதேனும் ஒரு சில பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பின்னுக்கு இழுத்து கொண்டிருக்குமே ஆனா, இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். யோவான் 8:36 படியே, குமாரனாகிய நான் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறேன். அப்போ இந்த விடுதலையை நீங்கள் நானும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி 2 வசனங்களை மாத்திரம் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சங்கீத புத்தகத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். சங்கீதம் 34:4 அதை வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை அவனுடைய பயத்திற்கும் அவனுடைய பலவீனத்திற்கும் விலக்கி பாதுகாக்கின்றவர் கர்த்தர் என்பதை வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஆனா நீங்களும் நானும் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்று வேதம் அருமையாக சொல்லுகிறது. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் விடுதலையை பெற வேண்டுமையான என்ன செய்யணும்? கர்த்தரை தேடணும். ஆமென். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தையும் தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். சங்கீதம் 107க்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். சங்கீதம் 107:6 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 107:6 நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆபத்து நேரத்தில் நீங்களும் நானும் மனிதர்களை நம்பி அநேக நேரம் ஓடி விடுகிறோம் இல்ல? என் வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. தங்கள் ஆபத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆமென். கர்த்தர் அவர்களுடைய இக்கட்டுகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார். அப்போ 2வது காரியம் நீங்களும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் இயேசுவை கூப்பிடணும். ஆமென். முதல்ல என்ன செய்யணுமா? தேடணுமா? கர்த்தரை தேடும் பொழுது செவி கொடுத்து அவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தரை கூப்பிடும் பொழுது உங்களுக்கு எனக்கும் அவர் பதில் கொடுத்து இக்கட்டுகளுக்கெல்லாம் என்ன செய்வாரு? உங்களை என்னையும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ரொம்ப எளிமையா இருக்குல்ல? தேடணும், கூப்பிடணும் இருக்குமே. ஆனா உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில பாவங்களுக்கும் சாமங்களுக்கும் உங்களையும் என்னையும் குமாரனாகிய இயேசு விடுதலையாக்கி உங்களுக்கும் எனக்கும் அற்புதங்களை செய்யும்படியாக அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சதமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்கு எனக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் படித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாக வகை தேடுகிறான். அவன் பேர் என்ன? சகேயு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவர் இயேசுவை பார்க்க வகை தேடுகிறான். தேடினபடினால உலகத்திலேயே மிகப்பெரிய அற்புதமாகிய ரட்சிப்பை கர்த்தர் அவனுக்கு இலவசமாய் கொடுத்து அவனுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. அப்ப தேடும் பொழுது ஆன்மீகத்தில் ஒரு விடுதலை. ஆமென். அதோடு நின்று விடல. மார்க் 10ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்களே, ஆனா 46வது வசனத்துல இருந்து 52வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் அருமையாக சொல்லுகிறது. அங்கே கண் தெரியாத பார்வையில்லாத ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் பர்திமேயு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் ஆண்டவர் இயேசு வழியாக வருகிறார் என்கிறதை கேள்விப்பட்ட உடனே சத்தமாய் கூப்பிடுகிறான். ஹல்லேலூயா. சத்தமாய் கூப்பிடுகிறான். கூப்பிட்ட உடனே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய் என்று சொல்லி கர்த்தர் கேட்டு அவனுடைய கண்களுக்கு
பார்வை கொடுத்தார், அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. சரீரத்துல ஒரு விடுதலை. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேடும் பொழுது ஆன்மீகத்துல, கூப்பிடும் பொழுது சரீரத்துல. தேடவும் கூப்பிடவும் செய்வோமே, ஆனா நமக்கு விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் இயேசு நமக்கு விடுதலை தருவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவர் இயேசு இந்த மாதத்தின் முதல் நாள்ல உங்களுக்கும் எனக்கும் விடுதலை தரும்படியாக விரும்புகிறார். குமாரனாகி இயேசு நமக்கு விடுதலை தரும்படியாக விரும்புகிறார். யோவான் 15:16 வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை ஆமா தேடல, அவர் உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேடுவோமா, அவரை கூப்பிடுவோமா? விடுதலை காத்து கொண்டிருக்கிறது. கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கண்களை மூடுவோம். தேங்க்யூ, தேங்க்யூ அப்பா. விடுதலை கொடுக்கும் இயேசு நீங்க தான் ஆண்டவரே. விடுதலை கொடுக்கும் தெய்வம் நீங்க தான்ப்பா. எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வம் நீங்க தான் டாடி. எங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்யுங்க. இந்த மாதத்தின் முதல் நாளில் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உம்மை தேடும் பொழுதும் கூப்பிடும் பொழுதும் சகேயுவுக்கு அற்புதத்தை செய்த தேவன், பர்த்திமேயுவுக்கு விடுதலை கொடுத்த தேவன், எங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே ஒப்பு கொடுப்போமா? அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோனியால், உயர்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தோனியால், உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் தோத்திரம். வாழ்நாள் எல்லாம் நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். குமாரனாகிய இயேசுவை தேட அர்ப்பணிப்பீர்களா? அவரை கூப்பிட அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவரே, எங்களையே நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு நேரம், உண்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அர்ப்பணிக்கிற இந்த வேளையில் அப்பா, ஆன்மீகத்தில் ஒரு மாற்றம், ஒரு விடுதலை உண்டாகட்டும். சரீரத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். எல்லா நோய்களும் பலவீனங்களும் அவர்களை விட்டு அகன்று போகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பாவ கட்டுகளும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா சாப கட்டுகளும் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Let there be deliverance in your mighty name, O Lord. ஆண்டவரே, சரீரத்தில் என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறார்களோ எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. ஐயோ, நான் ஆண்டவர் இயேசுவை நம்பி இருந்தேன், எனக்கு இன்னும் அற்புதம் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிற சகோதரியின் மீது உடைய கரம் இறங்கட்டும். சகோதரன் மீது உடைய கரம் இறங்கட்டும். ஒரு அற்புதம் இப்பொழுது இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே உண்டாகட்டும். இந்த மாதத்துக்குள்ள ஆண்டவரே, அவர்கள் எதிர்பார்த்து
இருக்கிற விடுதலையை முடிவுகளை கர்த்தர் நீர் உம்முடைய சுத்தத்தின்படி செய்து கொடுப்பீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்கிறபடினால மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். அப்பிரயோஜனமான ஊழியர்கள் நீங்க சொன்னதை மாத்திரம் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, குற்றங்கள் குறைவுகளை தயவா மன்னிங்க. விதைக்கப்பட்ட விதைகள் 30 60 100 கனி கொடுப்பதை கண்டு கேட்டு நன்றி செலுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் செய்கிறபடினால நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all.